ஹாய் விவாஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் அப்படிங்கிற படத்தை பற்றி எங்கே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதாவது ஒரு ஐலாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெபார்ட்ரி இருக்குது. ஸோ லேபில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீம் வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த டைனோசர்ஸ்லாம் வச்சு வந்து ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதிர்பாராத விதமாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிசர்ச்சில் ஒரு பயங்கரமான ஒரு டைனோசர் வந்து வெளி உலகத்துக்கு தப்பிச்சு ஓடிடுது. ஸோ அதில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகிடுது. ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய எல்லா சயின்டிஸ்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம உயிரோடு தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெபார்ட்ரியை அப்படியே விட்டுட்டு கை விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. ஸோ போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில வருஷம் கழித்து நம்ம படத்தோட ஹீரோயின் வராங்க. நம்ம ஹீரோயின் பார்த்திங்க அப்படின்னா மிலிட்ரியில் இருந்தவங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஃபார்மா கம்பெனியை சேர்ந்த ஒரு நபர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு 3 விதமான ஒரு டைனோசர்ஸ் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. 3 விதமான டைனோசர் ஸ்பீஷஸ் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ஸ்பீஷஸோட நீ வந்து டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுத்தி அப்படின்னா ஒரு மெடிக்கல் ஃபீல்டில், மெடிக்கல் இண்டஸ்ட்ரியிலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய புரட்சியை வந்து உருவாக்கலாம், ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சாதித்து பல லட்சம் கோடியை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதில் உங்களுக்கும் வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் பார்த்திங்க அப்படின்னா களத்தில் இறங்குறாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு டீமை கொடுக்குறாங்க. ஸோ அந்த டீமை கூட்டிக்கிட்டு அந்த ஐலாண்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த ஸ்பீஷஸ் எடுக்கிறதுக்காக, அந்த டிஎன்ஏ கலெக்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க நம்ம ஹீரோயின். ஸோ அப்படி போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா இவங்க கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு அப்பா அம்மா 2 பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டீம் வராங்க. ஒரு அப்பா அம்மா 2 பொண்ணுங்க, அதில் பெரிய பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டீம் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதிர்பாராதமாக அவங்கள வந்து இவங்க வந்து இந்த டீம் வந்து காப்பாற்றி அவங்களும் இவங்களை வந்து கூப்பிட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி அந்த தீவிலேருந்து இவங்க தப்பிச்சு வெளியே வந்தாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் அப்படிங்கிற படத்தோட கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு நிறைய இடங்களில் அனகொண்டா படம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த படத்தோட கதை ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது அந்த அமேசான் காட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அபூர்வமான பூ ஒன்று இருக்கும், சிகப்பு கலரில் ஒரு பூ இருக்கும். ஸோ அந்த பூவை வந்து எடுத்து நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் பயன்படுத்தினோம் அப்படின்னா எப்போவுமே வந்து யங்காக வச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்தி யங்காக இருக்கக்கூடிய மருந்தை கண்டுபிடிச்சி நம்ம வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து போகும். அதுக்குள்ளே கரெக்டாக எப்போ போய் மாட்டிக்கும் அப்படின்னா இந்த அனகொண்டா பாம்புகள்லாம் ப்ரீடிங் ஆகிற டைமில் போய் பார்த்திங்கன்னா இந்த டீம் போய் மாட்டிக்கும். ஸோ மாட்டினதுக்கப்புறம் அந்த அனகொண்டா கிட்டேருந்து எப்படிலாம் தப்பிச்சாங்க, அந்த டீம் மெம்பர்ஸ்க்குலாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. ஸோ அந்த சேம் கதையை இந்த படத்துலேயும் எடுத்து வச்சுருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மற்றபடி விஷுவல் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா விஷுவலாக பார்க்கும்போது ஸோ வேறு லெவலில் திருக்கி விட்ருக்காங்க. உங்களுக்கே தெரியும் அமெரிக்கன் மூவிஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல சிஜியாக இருக்கட்டும், எஸ்எஃப்எக்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஸோ வாட் எவர் எல்லாத்தையுமே திருக்கி விட்ருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற எந்த டவுட்டுமே கிடையாது. கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஜுராசிக் பார்க் அப்படிங்கிற அந்த படத்தை ஃபஸ்ட் படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ஸோ அந்த படத்தோட கிளைமேக்ஸை அப்படியே தூக்கி வச்சுட்டாங்களோ ஒரு சில பட்டி டிங்கரிங் பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ மற்றபடி இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்கணும். அந்தளவுக்கு விஷுவலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்ன தான் வந்து ஒரு பழைய கதையாக இருந்தாலுமே கூட இந்த படத்தை விஷுவலாக பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.